بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي அல்லாஹ்வின் நல்லடியார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் எப்போதும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. நம்ம படைக்கப்பட்டதுடைய நோக்கமா இறைவன் குர்ஆன்ல என்ன சொல்றான்? தன்னை வணங்குவதற்காகவே என்று வேறு எதற்காகவும் மனிதனை படைக்கவில்லை அப்படின்னு இறைவன் சொல்றான். நம்ம வாழ்ற ஒவ்வொரு வாழ்க்கையோட நிமிடங்களும் இறைவனுடைய வணக்கத்துல தான் கழியணும் அப்படின்னு இறைவன் எதிர்பார்க்கிறான். அப்போ எப்படி இருந்தா இறைவனோட வணக்கத்திலே நம்ம முழுமையா இருப்போம்? சாதாரண மனுஷங்களா இருந்து நம்மளால அப்படி செய்ய முடியாது. அப்போ எனக்கு அடியாரா இருங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஒரு அடிமை தான் தன்னுடைய எஜமானனுக்கு எல்லா நேரங்கள்லயும் எல்லா விதத்திலயும் கட்டுப்பட்டவனா இருப்பான். அப்போ அந்த அடிமையை உயர்த்துறதுக்காக தான் இந்த வார்த்தையை சொல்றான், தாழ்த்துறதுக்காக இல்லை அப்படிங்கிறத போன வீடியோல பார்த்தோம். அப்போ ஏன் இந்த மாதிரி நம்மளுடைய செயல்கள் எல்லாமே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடியே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அப்துங்கிற வார்த்தையோடைய அர்த்தத்தையே நம்ம இன்னும் கொஞ்சம் முழுமையா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற காரியங்கள் எல்லாமே இறைவன் பொருத்தத்தை நாடியே நடக்கணும்னு இறைவன் எதிர்பார்க்கிறான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த உலகத்துல வர எல்லா பிரச்சனைகளுக்குமே காரணம் மனிதன் தன்னை பெரியவனோ இன்னொருத்தனை தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லியும் உயர்வு தாழ்வு பாவிக்கிறதுனால தான். ஏன்னா எப்போ நம்ம பெரியவன் அப்படிங்கிற நினைப்பு நம்மளுக்கு வருதோ மற்றவங்க எல்லாம் நம்மளுக்கு சின்னதாக தான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்போ இந்த உலகத்துல வர பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அதுதான் காரணமா அமையுது. ஏன் இந்த உலகம் படைக்கப்பட்டதன் ஆரம்ப புள்ளியே எப்படி இருக்கு? அந்த ஷைத்தான் என்ன சொல்றான்? நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணால படைக்கப்பட்டவர், அவருக்கு நான் சிரமணியர்தா, நான் எப்படியாப்பட்டவன் அப்படின்னு கேட்ட கேள்விதான் இன்னைக்கு அவனும் நாசமாகி மனிதர்களையும் நாசமாக்குறதுக்கு காரணமா இருக்கு. அப்போ இந்த வார்த்தை எப்படி ஒளியும்? அப்போ அந்த ஷைத்தானுக்கு தோணல நாங்க ரெண்டு பேருமே இறைவனால படைக்கப்பட்டவங்க தான் அப்படின்றத அவனுக்கு அந்த நேரத்துல அவனுக்கு தோணாம போச்சு இல்லையா? இந்த நினைப்பு மக்களுடைய மனசுல இருந்து போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எல்லாருமே ஒரே லெவல் தான். ஏன்னா இறைவன் நான் படைத்த மனிதர்கள் அப்படின்னு மட்டும் சொன்னானா மனிதர்கள்ல உயர்வு தாழ்வு இருக்கு இல்லையா? அதாவது உயர்வு தாழ்வுங்கிறது என்னது? இறைவன் இயற்கையாவே அவங்களுக்கு சிலவங்களுக்கு வலிமையை அதிகமாக்கி கொடுத்துருக்கான், ஆற்றலை அதிகமாக்கி கொடுத்துருக்கான், அழகை அதிகமாக்கி கொடுத்துருக்கான், அவங்களுடைய திறமைகளை அதிகமாக்கி கொடுத்துருக்கான், பணத்துல அதிகமாக்கி கொடுத்துருக்கான், பதவியில அதிகமாக்கி கொடுத்துருக்கான். இந்த மாதிரி வேறுபாடுகள் இருக்கு. ஆனா இறைவன் மனிதர்கள்னு சொல்லிவிட்டா இந்த ஒரு சூழ்நிலை வந்திருக்கும், நான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிற அடிச்சுக்கிற ஒரு சூழ்நிலை. நீங்க எல்லாருமே அடிமைகள் தான். நீ யாருக்கு வேணா பிறந்திருக்கலாம், நீ எந்த நேரத்துல வேணா இருக்கலாம், எந்த குலத்துல வேணா இருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளவு பணம் வேணா இருக்கலாம், உங்ககிட்ட எவ்வளவு செல்வம் வேணா இருக்கலாம், எவ்வளவு ஆற்றல் வேணா இருக்கலாம், எவ்வளவு அறிவு வேணா இருக்கலாம், நீ என்ன இந்த உலகத்துல உள்ள எல்லாத்தையுமே சாதிச்சிருக்கலாம். ஆனா எல்லாருமே எனக்கு அடிமைகள் தான் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான் மனிதர்கள் எல்லாரையுமே ஒரு நிலையில கொண்டு வைக்குது. ஏன் இந்த உலகத்துல பதவியிலையும் புகழ்லையும் ரொம்ப உயர்ந்து வாழ்ந்தவங்க கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இந்த இஸ்லாத்தை நோக்கி வந்ததுக்கு முதன்மையான காரணமா இருந்தது என்ன தெரியுமா? இந்த அப்துங்கிற வார்த்தை தான். இறைவனுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே சமம், அடிமைகள் தான் அப்படிங்கிற வார்த்தை தான். ஏன்னா அவங்க எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களுடைய நிறத்தாலையும் குலத்தாலையும் மதத்தாலையும் தாழ்ந்தவங்களா அவங்க கருதப்பட்டு அவங்களுக்கு உள்ள திறமைகள் அறிவு ஆற்றல் எல்லாத்துலயும் அவங்க உச்சத்தை தொட்டு இருந்தா கூட அந்த தாழ்ந்த சாதியினரா தான் அவங்க பார்க்கப்பட்டு ஒதுக்கப்பட்டிருக்காங்க. மனிதன் எல்லாரும் அடிமைகள்னு சொல்ற இஸ்லாமிய கொள்கை ஒண்ணுதான். நம்ம நாட்டையே ஆளக்கூடிய மன்னனா இருந்தாலும் சரி, அதாவது பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், இல்ல அதுக்கெல்லாம் மேல இருக்க சர்வாதிகாரியா இருக்கட்டும், எல்லாரும் ஒண்ணுதான். எந்த ஆணும் எந்த பெண்ணை விடையும் சிறந்தவன் கிடையாது. ஏன்னா ஆணும் அடிமைதான், பெண்ணும் அடிமைதான். ஏன்னா இறைவன் எல்லாரையுமே அடிமைன்னு சொல்லிட்டான். கருப்பனும் அடிமைதான், சிகப்பனும் அடிமைதான் இல்லையா? இந்த குலத்துல உள்ளவனும் அடிமைதான், அந்த குலத்துல உள்ளவனும் அடிமைதான், இந்த ஜாதியில உள்ளவனும் அடிமைதான், அந்த ஜாதியில உள்ளவனும் அடிமைதான். யாருக்கும் எந்த பேதமும் இல்லாம இறைவன் எல்லாரையும் அடிமைன்னு சொல்ற ஒரு விஷயம்தான் மனிதனை நிம்மதியா இயக்கிட்டு இருக்கு. தொழுவும் போது ஒரு பெண் எப்படி தலையை கீழே வச்சு தொழுவாளோ, இறைவனுக்கு முன்னாடி நான்
சிரம் பணிகிறேன் அப்படின்னு தொழுவாளோ அதே மாதிரி தான் ஒரு ஆணும் தலையை வைக்கிறான். எப்படி ஒரு கருப்பன் தலையை வைக்கிறானோ அதே மாதிரி தான் ஒரு சிகப்பனும் தலையை வைக்கிறான். நம்ம தொழுகையே வந்து ஒரு சம்பிரதாயமா இறைவனுக்கு செய்யற ஒரு வணக்கம்னு நினைக்கிறோமே தவிர அந்த தொழுகையில எப்படி ஒரு சமத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த அப்து அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தத்தை நம்ம முழுசா புரிஞ்சுக்கலாம். எல்லாரும் ஒன்னா நின்று தொழுவணும், யாருக்கும் யாரும் குறைச்சி கிடையாது. முன்னாடி வந்தியா நீ முன்னாடி வந்து நிக்கணும். அது நீ எவ்வளவு தாழ்ந்தவனா கருதப்பட்டவனா இருந்திருந்தாலும் சரி, இல்ல நிறத்தால கம்மியா இருந்தாலும் சரி, பணத்தால கம்மியா இருந்தாலும் சரி, உனக்கு எவ்வளவு வசதியா இருந்தாலும் அவன் லேட்டா வந்தானா அவன் பின்னாடி தான் நிக்கணும். எத்தனையோ பிரதமர்கள் எத்தனையோ பெரிய ஆள்கள்லாம் லேட்டா வந்ததுனால வெளியே நின்று தொழுத வரலாறுலாம் நம்ம உலகத்துல இருக்கு. எந்த முதல் மரியாதையும் யாருக்கும் இறைவனுக்கு முன்னாடி கிடையாது. என்னை பின்னாடி நிக்க வச்சிட்டியே, இவன்லாம் ஒரு ஏழை, இவன்லாம் வந்து முன்னாடி நிக்கிறான், இப்படி யார் மேலேயும் கோபமும் பட மாட்டாங்க. ஏன் எல்லார் மனசுலயும் ஆழமா பதிஞ்சிருக்கு நம்ம எல்லாரும் இறைவனுக்கு முன்னாடி அடிமைகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை. இந்த அப்துங்கிற வார்த்தை வெளியில இருக்க படைப்பினங்கள்ல இருந்து நம்மளை உயர்த்தி காட்டுறதுக்காக மட்டும் சொல்லப்படுற வார்த்தை கிடையாது. நமக்குள்ள இருக்க சில உணர்வுகள் இருக்கு பாத்தீங்களா, அது குரோதமா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், ஆசையா இருக்கலாம், பேராசையா இருக்கலாம், ஈகோவா இருக்கலாம், உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை, இப்படி எல்லா விஷயங்கள்ல இருந்தும் நம்மள ஒதுக்கி நம்ம எல்லாருமே அடிமை. இதுல நம்மளுக்கு போட்டியோ பொறாமையோ பட்டு எந்த விஷயமும் ஆக போறது கிடையாது. ஏன்னா மனிதர்களுக்குள்ள போட்டிங்கிறது வரும்போது பல நேரங்கள்ல அவனை பெரியவனா நினைச்சுக்கிறான். சில நேரங்கள்ல எப்படி நினைக்கிறான்னா அவன் தாழ்வாகவும் நினைச்சுக்க நிறைய சான்ஸ் இருக்கு. இல்ல அவங்களால முடியும், நம்மளால முடியாது, அவங்கெல்லாம் பெரியவங்க, நம்மளால இப்படி இதுவா இருக்க முடியாது. இதுவும் ஒரு வகையான பயங்கரமான நெகட்டிவ் கேரக்டர் தான். அப்ப இந்த அப்துங்கிற வார்த்தை அப்படிலாம் இல்லப்பா, அவன் பெரியவன் நீ சின்னவனும் கிடையாது, நீயும் அடிமை அவனும் அடிமை தான். இப்படி நம்மளுடைய மனசுல வர எல்லா விதமான தாட்ஸையும் வெளியே கொண்டு வந்து நம்மளை சுத்தமாக்குற ஒரு வார்த்தை. ஏன்னா இறைவன் நம்மள ஒரு வேலையாள் அப்படின்னு சொல்லியிருந்தா அதுல பல படித்தரங்கள் இருக்கு. மேனேஜர் இருப்பாங்க, ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, லேபர்ஸ் இருப்பாங்க, கிளீனர்ஸ் இருப்பாங்க, இந்த மாதிரி பல படித்தரங்கள்ல இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்கும் இப்படி பல வகையில சம்பளங்கள் கொடுக்கப்படும். இந்த மாதிரி அவங்களோட வேலைகளும் வேறுபடும். ஆனா ஒரு அடிமை அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லா அடிமைகளும் ஒண்ணுதான். இந்த அடிமை ஃபர்ஸ்ட் தரம், அந்த அடிமை செகண்ட் தரம் அப்படின்லாம் கிடையாது, அவன் அடிமை. அப்போ இந்த வார்த்தையை அல்லாஹ் எவ்வளவு அழகா சூஸ் பண்ணியிருக்கான் பாருங்க. ஒரு அடியான் அவன் தலையை கீழே வைக்கும் போது, இறைவனை தொழுவதுக்காக அவனுடைய தலையை கீழே வைக்கும் போது அவன் என்ன சொல்லி தொழுவ ஆரம்பிக்கிறான், யா அல்லாஹ் என்னுடைய பெருமை, என்னுடைய ஆணவம், என்னுடைய கௌரவம், என்னுடைய அகம்பாவம், என்னுடைய திமிரு, என்னுடைய கோபம், என்னுடைய குரோதம், என்னுடைய உயர்வு மனப்பான்மை, என்னுடைய தாழ்வு மனப்பான்மை, என்னுடைய பொறாமை, என்னோட பேராசை, இதை எல்லாத்தையுமே உன் காலுக்கு கீழே வைக்கிறேன் இறைவா அப்படின்னு சொல்லி அவனுடைய தலைய கீழே வச்சு சிரம் பண்ணிறான். இதை எல்லாத்தையுமே உன் காலுக்கு கீழே வைக்கிறான்ல, நாங்க எல்லாருமே உனக்கு அடிமை அல்ல, அதை தவிர எங்களுக்கு பெரிய பதவி எங்களுக்கு கிடைக்க முடியாது, நீ உயர்ந்தவன், நாங்க எல்லாருமே அடிமை, நாங்க எல்லாருமே ஈக்குவல் தான், எங்களுக்கு மத்தியில வேறுபாடே கிடையாது யா ரஹ்மானே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய தலையை கீழே வைக்கிறோம். ஒரு அடியான் எப்போ வேறுபடுறான், அவனுடைய இறையச்சத்தினாலதான் வேறுபடுறான். மற்ற எந்த விஷயங்கள்னாலையும் ஒரு அடியானுக்கும் மற்ற அடியானுக்கும் வேறுபாடு இல்லைன்னு இறைவன் சொல்றான். அப்ப அந்த இறையச்சம்ன்றது என்ன, அதிகமா நன்மைகள் செய்யறது. அதனாலதான் ஒரு அடியானும் மற்ற அடியான்களும் வேறுபடுறாங்க. இதனாலதான் கூட்டு பிரார்த்தனையை வந்து இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துது. எல்லாரும் சேர்ந்து எல்லாரும் அடிமைகள் அப்படின்னு சொல்றது அது ஒரு சந்தோஷத்தோட ஒற்றுமையோட இறைவனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்து அந்த உணர்வு நம்மளுக்கு வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும். இறைவன் ரொம்ப நுண்ணறிவாளன் இல்லையா, அவன் இன்னொரு என்ன பண்றான், ஹஜ்ஜின்ற விஷயத்த கடமையாக்குறான். இப்போ தொழுகைன்ற ஒரு விஷயத்த எல்லாருக்கும் உரித்தாக்கி எல்லாரும் அடிமைகள் அப்படிங்கிறத எப்படி இறைவன் ஒன்னாக்கி காட்டுறானோ அந்த மாதிரி காட்டும்போது சில நேரங்கள்ல நம்மளுக்கு என்ன தோணலாம், சரி அப்போ இந்திய அடிமைகள் எல்லாம் ஒண்ணு, அமெரிக்க அடிமைகள் எல்லாம் இதை விட சிறந்தவங்க, அப்போ ஐரோப்பா அடிமைகள் அதை விட சிறந்தவங்க, ஆப்பிரிக்க அடிமைகள் மட்டமானவங்க, இந்த மாதிரியான தோற்றம் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம எல்லாரும் ஒரு நாட்டுல தானே தொழுவ முடியும் இல்லையா. ஹஜ்ஜின்ற கடமைக்கு வாங்க, எல்லாரும் ஒன்னா தொழுவுங்க, எல்லாரும் உங்களுடைய சிரத்தை என்னுடைய காலடியில வைங்க. அங்க பாக்குறவங்களுக்கு தெரியும், அதாவது அங்க எல்லாருமே அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனா இருப்பான், எவ்வளோ அழகானவனா இருப்பான், அந்தஸ்துல உயர்ந்தவனா இருப்பான், படிப்புல உயர்ந்தவனா இருப்பான், பதவியில உயர்ந்தவனா இருப்பான். அங்க எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் தான் போடணும். முஸ்தலிஃபால எல்லாரும் தரையில தான் படுக்கணும், மினால எல்லாரும் டென்ட்ல தான் தங்கணும். அங்க தொழுவும் போது பார்த்தோம்னா பெரிய பணக்காரனா இருப்பான்,
அவனுக்கு முன்னாடி தொழுற ஒருத்தன் வந்து மக்களால் தாழ்ந்தவனா கருதப்படுற அந்த கருப்பினத்தை சேர்ந்தவனா இருப்பான். அவனுடைய காலு இவன் குனியும் போது இவனுடைய தலையில படும். ஆனா அவன் அதெல்லாம் பொருட்படுத்த மாட்டான். அவனை பொறுத்த வரைக்கும் அவனும் அடிமை இவனும் அடிமை. அதனால அவனுக்கு அது பெருசா தெரியாது. பாத்தீங்களா, இந்த அல்லாஹ் சொல்ற அடிமை அப்துங்கிற வார்த்தை எல்லார் மனசுலையும் எப்படி ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துது. அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாம்ங்கிற மார்க்கம் இந்த அடிமைத்தனத்தை அடிச்சு நொறுக்க வந்த மார்க்கம் அப்படிங்கிறது நல்லா புரியுதா? அதனாலதான் மாற்று மதத்தவங்க இஸ்லாத்துக்கு வந்து அதிகமாக வர்றதுக்கு முக்கியமான காரணமா இந்த அடிமை, இந்த அப்துங்கிற வார்த்தை அமையுது. ஒரு கம்பெனியில் நம்ம வேலைக்கு போகணுன்னா அந்த போஸ்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தான் அந்த வேலையை ஏன் நம்ம பார்க்கணும், அதை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மைண்டுக்கு வந்து செட் ஆகும். நம்ம வேலை செய்ய போகிற போஸ்ட்டே என்ன நம்மளுக்கு தெரியலன்னா நம்மளால் அந்த வேலையில் ஒரு இன்வால்மெண்ட்டோட செய்ய முடியாது இல்லையா? அதுக்கு தான் இப்போ நம்ம இந்த அப்து அப்படிங்கிறத பற்றி நம்ம நல்லா விளக்கிக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய போஸ்ட் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளை எந்த பதவியில் இறைவன் வச்சுருக்கான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது ஏன் அந்த வேலையை நம்ம செய்யணும், ஏன் இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நம்மளுடைய செயல்கள் அமையணும் அப்படின்னு பார்க்கலாம். இதை ஒரு உதாரணம் சொன்னால் உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு ரோபோட்டை உருவாக்குறாரு. அவருக்கு தான் தெரியும் அந்த ரோபோட்டு எந்த மெட்டலில் செஞ்சால் நல்லா இருக்கும், அதோடைய பார்ட்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு ஹீட்டை தாங்கும், எந்த அளவு வெதரில் அது நல்லா இருக்கும், அது எந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யணும், எந்த மாதிரி மற்றவங்க கிட்ட பிஹேவ் பண்ணணும், எந்த அளவு லிமிட்டில் அது வேலை பார்க்கணும், எப்படி அதோடைய அசைவுகள் எல்லாம் இருக்கணும், இப்படி எல்லாமே அவர் செட் பண்ணி வச்சுருப்பாரு. அதுக்கு மேலே அது வந்து அசையாது. அது அவர் என்ன செட் பண்ணியிருக்காரோ அதை தவிர அதால் எதுவுமே பண்ண முடியாது. முதல்ல அது எப்படின்னு அதுக்கே தெரியாது. நம்ம நல்லது செய்கிறோமா கெட்டது செய்கிறோமான்னு எதுவுமே தெரியாது. அதுக்கு 6 அறிவு இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். அதை படைத்த அந்த படைப்பாளன் அதுக்கு என்னெல்லாம் ஆர்டர் போட்டிருக்காரோ அந்த மாதிரி தான் அது செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதுக்காக தான் அது படைக்கப்பட்டே இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி தன்னுடைய படைப்பாளனுடைய இஷ்டம் இல்லாமல் தானே இயங்குகிற ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிச்சா அதோடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பல புத்தகங்கள் மூலியமாக பார்த்துருக்கோம். இதை படங்களாகவும் எடுத்திருக்காங்க. ஏன்னா தன்னுடைய படைச்சவனின் அனுமதி இல்லாமல் அந்த ரோபோட்டால் செயல்பட முடியும் அப்படின்னு அது இருந்ததுன்னா அது தன்னையும் அழிச்சு மற்றவங்களையும் அழிச்சிரும். அப்போ அந்த படைப்பாளனின் இஷ்டப்படி தான் படைக்கப்பட்ட அந்த ரோபோட் செயல்படணும் அப்படிங்கிறது நமக்கு சரியாக தான் படுது இல்லையா? சில சமயங்களில் அந்த ரோபோட்டை படைச்சவன் கூட ஆக்கப்பூர்வமாக இல்லாமல் சில விஷயங்களை அழிக்கிறதுக்காக கூட அந்த ரோபோட்டை படைச்சிருக்கலாம். ஆனால் நம்ம படைச்ச இறைவன் எதையுமே வீணுக்காக படைக்கல அப்படின்னு சொல்கிறான். அதே மாதிரி உங்களை நல்ல செயல்கள் செய்யவே படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இதில் இறைவன் எனக்கு பிடிச்ச செயல்களை செய்ய உங்களை நான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லலை, நல்ல செயல்களை செய்ய படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் எப்போவுமே ஒரு சிறந்த படைப்பாளனாக தான் இருப்பான். அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு இணங்கி மக்கள் எல்லாம் செயல்படும்போது அது கண்டிப்பாக அழிவு பாதைக்கு அவனை இழுத்துட்டு போவாது, நல்ல வழியில தான் அவன் நடப்பான் அப்படிங்கிறது தெரியுது. இறைவன் வழங்கின ஆற்றலையும் அவனால் கொடுக்கப்பட்ட இயற்கையையும் வச்சு ஒரு மனிதன் படைக்கிற சிறிய படைப்புகளை நம்ம வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கையை நம்ம என்னைக்காவது வியந்து பார்த்துருக்கோமா? நம்மளை என்னைக்காவது நம்ம உற்று நோக்கி இருக்கோமா? இப்படியெல்லாம் இறைவனால் கொடுக்கப்பட்ட விஷயங்களை நம்ம பார்த்துருந்தோம்னா நம்மளுக்கு ஏன் இறைவனை வணங்கணும், ஏன் இறைவனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய செயல்கள் அமையணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். சரி, இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த கண்ணை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். இந்த ஐபால் அப்படிங்கிற இந்த கண்கோளத்தில் 6ல் ஒரு பகுதி தான் நாம் பார்க்கும்போது முன்புறமாக வெளியில் தெரியுது. மற்ற பகுதிகள் எல்லாமே குழியுள்ள மண்டை ஓட்டுக்குள்ளே இருக்கும். இந்த கண் கோலத்தில் வெளிப்புறம் மற்றும் உட்புறம் அப்படின்னு 2 பகுதிகள் இருக்குது. கண்ணோட வெளிப்புறத்தை பார்த்தா 3 அடுக்குகள் உரைகள் போல இருக்கும். இதில் முதல்ல வெளியே இருப்பது வெளிப்படலம், நடுவில் இருக்கிறது நடுப்படலம், உட்புறமாக இருக்கிறது விழித்திரை. இந்த வெளிப்படம் தான் டிரான்ஸ்பரண்டாக வெள்ளை நிறத்தில் கண்களை வந்து பாதுகாக்குது. இதுக்கு மேலே உள்ள திசு படலத்துக்கு கண் ஜவ்வு அப்படின்னு பேர். இது கண்ணுடைய முன்பகுதியை ஈரப்பதமாகவும் நம்ம கண்ணை மூடி திறக்கும் போது உராய்வு ஏற்படாமலாம் வச்சிருக்கு. அடுத்து இந்த பகுதியில் எக்கச்சக்கமாக இரத்த நாளம் இருக்குது. வெளியிலேருந்து வர அதிகப்படியான வெளிச்சத்தை கண்களின் நடுப்பகுதியே உறிஞ்சிடும். இந்த நடுப்படலம் அப்படியே முன்னாடி வந்து கருப்படலமாக முடியுது. இப்போ கருவிழியோட நடுவில் இருக்கக்கூடிய இந்த சின்ன துளைக்கு கண்மணி அப்படின்னு பேர். இந்த துளை வழியாக தான் லைட் உள்ளே போகுது.
இதுல இதுக்கு பின்னாடி தான் லென்ஸ் இருக்கு. என்னடா சொல்லிக்கிட்டே போறேன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் ரொம்ப கொஞ்சம் தான். நம்ம கண்ணில் மட்டும் மொத்தம் 20 மில்லியன் ஒர்க்கிங் பார்ட்ஸ் இருக்கு. அதாவது 2 கோடி வேலை செய்யும் பகுதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? இந்த சின்னோண்டு கண்ணுல இறைவன் இத்தனை உறுப்புகளை வச்சு அதில் இத்தனை செயல்களை வச்சுருக்கான். இன்னும் அந்த செயல்களெல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளாம் ஆச்சரியப்பட்டுருவோம். அதில் ஒரு செயலை மட்டும் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பொருளிலிருந்து வெளிப்படுற ஒரு பிம்பம் இந்த வெளிப்படலம் மூலமாக உள்ளே வருது. அது கண்மணி வழியாக லென்ஸ் மேலே படுது. அந்த லென்ஸு விழித்திரை மேலே அந்த பிம்பத்தை ஃபோக்கஸ் பண்ணுது. விழித்திரையில் உள்ள செல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் தூண்டப்பட்டு சில விதமான கெமிக்கல் மாற்றங்கள் ஏற்படுது. அந்த கெமிக்கல் மாற்றங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் தகவல்களாக பார்வை நரம்புகள் மூலமாக மூளைக்கு அனுப்பி வைக்குது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த பொருட்கள் எல்லாமே தலைகீழாக தான் நம்ம விழித்திரை மேலே படும். ஆனால் மூளையில் உள்ள ஒரு பகுதி தான் அந்த பொருளினுடைய பிம்பத்தை ஒரு ப்ராசஸ் பண்ணி நேராக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு நம்மளுடைய உடம்பை ரியாக்ட் பண்ண வைக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நம்ம சந்தோஷம் ஏற்படுத்துகிற மாதிரி சில பொருட்களை நம்ம பார்த்தோன்னா அந்த பொருள் நம்ம விழித்திரையில போய் தலைகீழாக விழுந்து அதை மூளை சரியாக நிமித்தி புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு சிரிப்பை ஏற்படுத்தும். இப்போ கோபமாக நம்ம பார்த்தாலே நம்மளுக்கு கோவற மாதிரி சில வேலைகளை யாராவது பண்ணிட்டாங்களோ இல்லை அந்த மாதிரி பொருட்களை பார்த்துட்டாலும் நம்மளுக்குள்ள அந்த விழித்திரை மூலயமா அந்த பொருள் தலைகீழாக விழுந்து அது அந்த மூளைக்கு போய் நேராக அந்த மூளை அதை சிந்திச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணும், நமக்கு அதுக்கேற்ற மாதிரி உடம்புல ரியாக்ஷனை உண்டாக்கும். நம்ம கத்துவோம், சத்தம் போடுவோம், கோவப்படுவோம். அப்போ இப்படி நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே நம்ம விழித்திரை மேலே தலைகீழாக விழுந்து மூளையில் அது சரியாக புரியப்பட்டு நம்ம உடம்புல உள்ள எல்லா உறுப்புகளையும் இயக்கிட்டு இருக்கு. மூளையில சரியா எந்த பகுதி இந்த வேலையை செய்யுது, அதாவது தலைகீழா வர பிம்பத்தை நிமித்தி நேரா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உடம்பை செயல்பட வைக்குது அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நமக்கெல்லாம் இதை புரிஞ்சிக்கவே கஷ்டமா இருக்கு. இதை வடிவமைச்ச இறைவன் எவ்வளவு நுண்ணறிவாளனா இருப்பான். அந்த கண்ணை கொண்டு எதை பார்த்தா நமக்கு நல்லது, எது பார்த்தா நம்மளுக்கு கெட்டது அப்படின்னு யாருக்கு தெரியும்? நமக்கு தெரியுமா, அவனுக்கு தெரியுமா? மனிதர்களாகிய நமக்கு தெரியறதெல்லாம் எந்த விஷயம் நம்மளை சந்தோஷப்படுத்தும், எந்த விஷயம் நம்மளை கவலைப்படுத்தும், இந்த 2 தான். இதை பொறுத்து தான் நம்மளுடைய செயல்கள் அமையுது. ஆனா எந்த விஷயம் நம்மளுக்கு நன்மை அளிக்கும், எந்த விஷயம் நம்மளுக்கு தீமை அளிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இறைவனுடைய கட்டளைகள் இருக்கும். இது வெறும் உதாரணம் தான். இந்த மாதிரி பல அதிசயங்கள் நம்ம உடம்புக்குள்ளேயும் நமக்கு வெளியேயும் பரவி கிடக்குது. இறைவன் அவனுடைய படைப்புகளை பார்த்து நம்ம அவனுடைய வல்லமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறான். ஏன்னா அதுவும் நமக்காக தான். ஏன்னா அப்பதான் நம்மளால நல்லபடியா வாழ முடியும். பல விஷயங்கள்ல நமக்கு புரியாம நம்ம நடந்துக்கிட்டு இறைவனை குறை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இறைவன் சொல்றான், உன்னோட கண்ணால நல்லதையே பாரு, உன்னோட காதால நல்லதையே கேளு, உன்னுடைய நாவால நல்லதையே பேசு, அப்பதான் நீ நல்லா இருக்க முடியும். ஏன்னா நீ பார்க்குற, கேட்குற, பேசுகிற எல்லா காரியங்களும் மூளைக்கு போய் உன்னை நல்லபடியாக சிந்திக்க வைக்கும். கெட்டதை பார்க்காத, கெட்டதை கேட்காத, கெட்டதை பேசாத, அதுவும் மூளைக்கு போய் கெட்ட சிந்தனைகளை அதிகமாக்கி உன்னை கஷ்டப்படுத்தும். இதனால மற்ற எல்லா உறுப்புகளுமே தவறு செய்ய ரெடி ஆயிடும். இது உன்னை பாதிக்கிறது மட்டும் இல்லாம உன்னை சுத்தி இருக்கவங்களும் பாதிக்கும். அதனால நான் சொல்றதை கேளு அப்படின்னு இறைவன் சொன்னா அது தப்பா? ஒரு சாதாரண இயந்திரத்தை செய்த படைப்பாளனின் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த இயந்திரம் செய்யற செயல்கள் எல்லாமே கட்டுப்பட்டு இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது அந்த இயந்திரத்தை படைத்த படைப்பாளன் இன்னும் இந்த உலகத்துல உள்ள எல்லா விஷயங்களையும் படைத்தவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நம்ம இருக்கணும், அப்பதான் நீங்க சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு இறைவன் சொல்றது தப்பாயிடுமா? அப்போ இந்த இறைவன் கொடுத்த இந்த அதிசயமான கண்ணை கொண்டு நம்ம நல்லதையே பார்க்குறோம், அதுவும் இபாதத்து. நம்ம கெட்டதை பார்க்காம இருக்கோம், அதுவும் இபாதத்து. நம்ம மற்றவங்களை கருணையோட பார்க்குறோம், அதுவும் இபாதத்து. நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்காக நம்ம படிக்கிறோம், உழைக்கிறோம், அதுவும் இபாதத்து. ஏன் நம்ம உடலை நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக நம்ம தூங்குறோம், அதுவும் இபாதத்து. இப்படி தான் இறைவனுக்கு செய்யறதா நினச்சிக்கிட்டு மனுஷன் அவனுக்கே நன்மை செஞ்சுக்கிட்டு இருக்கான் இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறது மூலியமா. சூரா தாரியாத்துல 56வது வசனத்தை தான் எல்லாருமே விலக்கி சொல்லுவாங்களே தவிர அதுக்கு கீழே வர 2 வசனங்களை யாருமே பார்க்கறது இல்லை. அதாவது வமா ஹலக்குத்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதுன், இன்னும் ஜின்களையும் மனிதர்களையும் அவர்கள் என்னை வணங்குவதற்காகவே என்று நான் வேறெதற்காகவும் படைக்கவில்லை
இந்த ஒரு வசனத்தை தான் எல்லாரும் சொல்லுவாங்களே தவிர அதற்கு கீழே 2 வசனம் வருது. அது என்னன்னா, ம உரீது மின்ஹும் மிர் ரிஸ்கின் வ ம உரீது ஐ யுத்இமூன் இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாகு துல் குவத்தில் மதீன். அல்லாஹ் சொல்றான், அவர்களிடம் இருந்து எந்த பொருளையும் நான் விரும்பவில்லை, எனக்கு அவர்கள் உணவு அளிக்க வேண்டுமென்றும் நான் விரும்பவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் தான் உணவு அளித்து கொண்டிருப்பவன், பலமிக்கவன், உறுதியானவன். இங்க ரிஸ்க் உணவு, அதாவது ரஸ்ஸாக் உணவளிப்பவன் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. முதல்ல இந்த ரஸ்ஸாக் அப்படிங்கிறத பத்தி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இது வெறும் உணவளிப்பவன், நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை கொடுக்குறவன் அப்படிங்கிற மட்டும் குறிக்கிற சொல் கிடையாது. இந்த ரஸ்ஸாக்குன்றது எப்படியப்பட்ட சொல்லுனா, இந்த உலகத்துல நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும், அதாவது டாப் டு பாட்டம், அது உணவு, உடை, இருப்பிடம், காற்று, குடும்பம், மழை, சந்தோஷம், நிம்மதி, உறவுகள், அந்த உறவுகள் கிட்ட இருந்து கிடைக்கிற பாசம், நம்மளுடைய ஆரோக்கியம், நம்மளுடைய வலிமை, இப்படி எல்லா விஷயங்களுமே, அதாவது ஒரு விஷயங்கள் மிஞ்சாம இந்த உலகத்துல இருந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோமோ அந்த எல்லா விஷயங்களுமே அந்த ரிஸ்க்கு கீழே வரும். அதை எல்லாத்தையுமே கொடுப்பவன் ரஸ்ஸாக் அப்படின்னு வரும். அப்போ இறைவன் என்ன சொல்ல வரானா, எந்த பொருளையுமே நான் அவங்க கிட்ட இருந்து விரும்பல, அந்த பொருளெல்லாம் அவங்க எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்பல, நிச்சயமா நான் தான் அது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 2 வசனங்களையும் நீ புரிஞ்சாதான்ப்பா இதுக்கு முன்னாடி உள்ள வசனம் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி காட்டுறான். அதாவது இந்த அர்த்தத்தோட சேர்த்து, நான் மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே என்று வேற எதற்காகவும் படைக்கவில்லைன்னா, அப்ப அந்த வணக்கமும் உனக்கு நன்மைக்காக தான் சொல்லியிருக்கேனே தவிர எனக்கு அதுல எந்த நன்மையும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு இறைவன் சொல்றான். இந்த உலகத்துல ஒரு மனிதனால படைக்கப்பட்ட ஒரு பொருள் அந்த படைப்போடைய நோக்கத்துல முழுமை அடையும் போது அந்த மனிதன் நன்மை அடைகிறான் இல்லையா? ஒரு ரோபோட்டை கண்டுபிடிச்சி அது சிறப்பா செயல்பட்டா அந்த ரோபோட்டுக்கு பெருமை கிடையாது, அதை படைச்ச அந்த மனுஷனுக்கு பெருமை, அவனுக்கு நன்மை. ஆனா இறைவனால படைக்கப்பட்ட படைப்பினங்கள் அதோடைய படைப்புடைய நோக்கத்துல முழுமை அடையும் போது அந்த படைக்கப்பட்ட பொருட்கள் நன்மை அடையுது. படைத்த இறைவன் எந்த நன்மையும் எதிர்பார்க்கவும் இல்லை, அது அவனுக்கு தேவையும் கிடையாது. அப்போ ஒரு அடிமை போல எந்த நேரத்திலையும் இறைவனுக்கு நம்ம கட்டுப்பட்டவங்களா இருக்கணும். ஏன் கட்டுப்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஆனா அது எப்படி கட்டுப்பட்டவங்களா இருக்கணும், எப்படி இறைவனுடைய பொருத்தத்தை நாடி நம்மளுடைய செயல்கள் அமைய முடியும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல பார்க்கலாம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கேள்வி நேரம். சூரா தாரியாத் 51வது அத்தியாயத்தில் அல்லாஹ் கூறுவதாக இங்கு எந்தெந்த வசனங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன அவற்றை விளக்கி கூறவும். ஹிதாயா குரூப்பில் இல்லாத சகோதரிகள் தங்களது பதில்களை எனக்கு அனுப்ப விரும்பினால் திரையில் தெரியும் இந்த எண்ணில் வாட்ஸ்அப் மூலம் என்னை தொடர்பு கொள்ளவும். அதன் மூலம் உங்களுடைய பதில்களையும் அனுப்பலாம் இன்ஷா அல்லாஹ்.